சோனப்பிரியின் தளத்துக்கு வரவேற்கிறேன். சவுதி அரேபியா செய்தி ஒண்ணு பார்ப்போம். சவுதி அரேபியா செய்தி தான் நம்ம கேரள மாநிலத்தினுடைய செய்தி. அது அதாவது ஷமீர்ங்கிற ஒரு கேரளா ஆளு. அந்த ஆளை அதாவது நேசம் சித்திக்னு ஒரு மலையாளி, அவரும் மலையாளி தான். அப்புறம் சவுதி பசங்க ஜாஃபரு, ஹுசைனு, இத்ரீஸ், ஹுசைன் பின் அப்துல்லா, இது மாதிரி இப்ப 4 பேரும் இந்த நேசம் சித்திக்கு இந்த 5 பேரை சேர்ந்து அவர் சமீருங்கிற போட்டு பணம் கேட்டு மிரட்டியிருக்காங்க. அது என்ன ரீசன் தெரியல. இதனால அவங்க கேட்டாங்க அந்த பணத்தை அப்படின்னு. ஒண்ணு வழிப்பறி நம்ம இந்தியர்கள்லாம் ஈடுபட மாட்டாங்க. ஏதோ ஒரு வகையில அவர்களுக்குள்ள தகராறு அது பெரிய அடிதடியாகி கடைசியில அந்த சமீர் இறந்துடுறாப்புல. என்ன இது 2-3 வருடங்களுக்கு முன்னாடி நடந்தது. அதுக்கு பிறகு கேஸ் அப்படியே ஃபாலோ ஆகிட்டே வந்தது. ஜுபைல் நடந்தது, சவுதி அரேபியாவோட ஜுபைல் மாகாணத்தில் நடந்தது. அதன் பிறகு என்ன ஆயிடுச்சு, கோர்ட்டு கேஸ் வந்தது. இவங்களுக்கு இது திட்டமிட்ட படுகொலை, இது விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வாதாடி அந்த 5 பேருக்கும் மரண தண்டனைன்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா இவங்க 5 பேர், அதுல 4 பேர் சவுதிகள் அவர இருக்கானுங்க. எப்படியாவது அவங்களை காப்பாத்திடணும், அவர்கள் குடும்பத்துக்கு ஏதாவது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமீருடைய குடும்பத்தோட தொடர்பு கொண்டு எவ்வளவு கேட்டு பார்த்தாங்க. அவங்க ஒத்துக்கல. எங்க மகன் போனதுக்கு நாங்க எந்த இழப்பீடு எங்களுக்கு தேவையில்லை, தண்டனை நிறைவேற்றுங்க அப்படின்ட்டாங்க. கடைசியில மன்னர்கிட்டையும் போச்சு இந்த செய்தி. மன்னரும் பார்த்துட்டு அவரும் கை விரிச்சிட்டாரு. இதுல நாங்க தலையிட முடியாது, அந்த குடும்பத்துல உள்ளவங்க மன்னிச்சு எதுவும் செஞ்சா ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த 5 பேருக்கும் 2 நாள் முன்னாடி மரண தண்டனை நிறைவேற்றியாச்சு. இது பெரிய அதிர்வலைகள். இதெல்லாம் நமக்கு இந்த செய்திகளை கேட்கிறப்போ, ஒரு இந்தியன் இறந்து போனதுக்காக அந்த 5 பேரையும் மரண தண்டனை கொடுத்து சட்டத்தை நிறைவேற்றிருக்காங்களே. இது எதனாலனாக்க இனி அடுத்த தடவை எவனும் இதை கைய வைக்க மாட்டான். ஏதாவது சாதாரண விஷயங்கள் நம்ம ஊர்ல எல்லாம் பாக்குறோம். ஒரு சாதாரண ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் தகராறுக்கெல்லாம் ஆளை வெட்டி கொலை பண்றானுங்க. வெட்டிட்டு அழகா போயிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு 6 மாசத்துல 3 மாசத்துலயே ஜாமீன்ல திரும்பி வரானுங்க. திரும்பிய கொலை பண்றானுங்க, திரும்பிய போறானுங்க. இது என்ன விளையாட்டு இது? அந்த குடும்பத்துல அந்த இறந்து போன அந்த மக்கள் அவங்கள போய் கேட்டு பாருங்க, அது எவ்வளவு பெரிய வலியா இருக்கும்னு. அவங்களுக்கு சர்வசாதாரணம் என்னமோ தேங்காய் கொலையை வெட்டுறது மாதிரி அப்படியே அழகா வெட்டிட்டு தள்ளி சாச்சிட்டு போறானுங்க. அதை கேட்கறதுக்கு சட்டம் சரியில்லாதனால அவனுக்கு தைரியம் ஏற்படுது. இது மாதிரி சவுதி அரேபியோட சட்டம் வந்துச்சுனாக்க அடுத்தாப்புல எவனாவது அதாவது முயற்சியாவது எடுப்பானா? அதான் பாருங்க, குர்ஆன்ல இறைவன் என்ன சொல்றானாக்க, உயிருக்கு உயிர், கண்ணுக்கு கண், மூக்குக்கு மூக்கு, காதுக்கு காது, பல்லுக்கு பல், உடற்காயங்களுக்கு சம அளவில் பழி வாங்குதல் என அதில் அவர்களுக்கு விதியாக்கி இருந்தோம். யாரேனும் அதனை மன்னித்து தர்மமாக விட்டுவிட்டால் அது அவருக்கு பாவ பரிகாரமாக அமையும். குர்ஆன் 5:45 சொல்லுது. அதாவது ஒருத்தனுக்கு உயிர் வாங்கிட்டானா அவனுக்கு உயிருக்கு உயிர். கண்ணு, ஒருத்தனை கண்ணு அடிச்சு இந்த கண்ணு சரி பண்ணிட்டானா அந்த அவனுடைய கண்ணை பிடுங்குது. மூக்குக்கு மூக்கு, காதுக்கு காது, பல்லுக்கு பல்லு. இதெல்லாம் நம்ம பாக்குறப்ப ஆச்சரியமா இருக்கு. என்ன இப்படிலாம் சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அது நடைமுறைப்படுத்திருக்காங்க. நபிகள் நாயகம் காலத்திலேயே அவரோட நபி தோழர்கள் இருந்தாங்கல்ல, அவங்கள்டயே இது மாதிரி ஒரு ஆளுக்கு பல்லு போனது பிறகு அந்த 2 பேரும் அங்கிருந்து வராங்க நபிகள் நாயகமே எங்களுக்கு தீர்ப்பு சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி ஒரு பெண்ணுக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. அதே மாதிரி பெண்ணு அவங்களும் நபிகள் நாயகத்துல வராங்க. கடைசியில் அவங்க தண்டனை நிறைவேற்ற போற டயத்துல அந்த குலத்தை சேர்ந்தவங்க எல்லாம் ரொம்பவும் கேட்கிறாங்க, வேணாம் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அல்லாவுடைய சட்டம் அது நம்ம மாற்ற முடியாது அப்படிங்கிறாங்க நபிகள் நாயகம். கடைசியில தண்டனை நிறைவேற்றுற டயத்துல அந்த சம்பந்தப்பட்ட குடும்பத்தார்கள் இல்ல பரவாயில்ல மன்னிச்சு விட்டுருவோம்
அப்படிங்கிறாங்க. அவங்க தண்டனையிலிருந்து தப்பிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து காரணம், நம்ம பாக்குறதுக்கு காரணம் வந்து என்னன்னாக்க, இது வந்து அடுத்தவன் வந்து கை வைக்க மாட்டான். இந்த குர்ஆன் வசனத்தைப்படி செயல்பட்டாங்க. அதான் பாருங்களேன், ஜோசப்ங்கிற ஒருத்தர் சொல்றாரு, சரியத் சட்டம் உலகம் முழுவதுக்கும் அமல்படுத்தப்பட வேண்டும். வெரி குட், இது இந்த சட்டம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரு. அப்புறம் தினேஷ்ங்கிறவர், நீட் சேம் ரூல் ஃபார் இந்தியா அண்ட் ஆல் ஸ்டேட்ஸ் அப்படின்னு ஒரு ஆங்கிலத்தில் சொல்றாருல. இந்த இஸ்லாமிய சட்டம், சரியத் சட்டம் வந்து இந்தியாவிலையும் ஆல் ஸ்டேட்ஸ்லயும் அமல்படுத்தணும். அப்பதான் வந்து உயிருக்கு உத்தரவாதம் கிடைக்கும். நீங்க வேணா இந்த சட்டத்தை வந்து, இது வந்து பெரிய ஆச்சரியம்னாக்க, இதை வந்து அத்வானியே சொல்லியிருக்காரு. அவர் வந்து உதவி பிரதமராக இருந்தப்ப இந்தியாவுக்கு வந்து அரபு நாட்டு சட்டங்கள் தான் தேவை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாயில சொல்லியிருக்காரு ஒரு தடவை. என்னங்க, அப்ப அதாவது இஸ்லாத்தை அழிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு அத்வானி தான். அத்வானி, மோடி, வாஜ்பாயா இருக்கட்டும், இந்த குரூப் எல்லாமே. ஆனா அவர்களே வந்து வாய் தவறி சொல்றாங்க பாருங்க, இந்த மாதிரி இந்த இந்தியாவுல வந்து சட்டம் ஒழுங்கா அமையணும்னாக்க அரபு நாடு சட்டங்கள் தான் வரும் வேண்டும் அப்படின்றாங்க. ஆனா சிலர் என்ன பண்றாங்கன்னாக்க, இந்த மரண தண்டனை கூடாது, இதெல்லாம் வந்து தப்பு, இது வந்து இந்த காலத்துலயும் மரண தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வக்காலத்து வாங்குறாங்க. அதாவது பாதிக்கப்பட்டவனுடைய இடத்துல இருந்து நீங்க பாருங்க, நீங்க வந்து சொல்றதுக்கு பேசுறதுக்கு ஒன்னா நல்லா இருக்கலாம், இது மாதிரி நமக்கும் ஆசையா இருக்கும் இதை கேட்கறதுக்கு. ஆனா இறந்து போன அந்த குடும்பத்துல போய் கேட்டு பாருங்க, அவன் தான் அந்த குடும்பத்தோட வாரிசா இருந்திருப்பான், அவன் தான் சம்பாரிச்சு அந்த குடும்பத்தை காப்பாத்திட்டு இருப்பான். அந்த இளைஞனை போட்டு நீங்க போட்டு தள்ளிட்டீங்கன்னாக்க, அவனுக்கு வந்து நீங்க 5 லட்சமோ 10 லட்சமோ நீங்க கொடுத்தாலும் அது வந்து எந்த மூளைக்கு அது? அவன் வாழ்நாள் முழுக்க அவன் சம்பாரிச்சு அந்த குடும்பத்தை காப்பாத்துறது எப்படி, அவங்களுக்கு அனுசரணையா இருக்கிறது எப்படி? திடீர்னு அவன் தூக்கி ஆத்திலே குளத்திலே வெட்டி போட்டுவிட்டு அரசு தரப்புல இருந்து 10 லட்சம் ரூபாய் காசு கொடுத்தீங்கன்னாக்கா அது எந்த மூளைக்கு அது? அதனால வந்து ஒரு உயிர் வந்து புனிதமானது. அந்த உயிரை வந்து எடுக்கிறதுக்கு நமக்கு யாருக்கும் வந்து அதிகாரம் கிடையாது. என்னங்க, இந்த சண்டையில இப்ப இந்த சட்டத்தை வந்து அமல்படுத்தணும்னு வச்சுங்களேன், அப்படியே அடுத்த நிமிஷமே வந்து கொலைகள் தான் அப்படியே நின்றுபடும். பாருங்க, மெட்ராஸ்லயே 10 கொலைகள், 20 கொலைகள் ஒரு மாசம் நடக்குது. அவங்க நடமாடி வெளியில வர்றதுக்கு பயமா இருக்கு. அந்த நிலைமையை நோக்கி நாடு போயிட்டு இருக்குது. காரணம் என்னன்னாக்க, சட்டத்தில் உள்ள ஓட்டைகள். நம்ம தானே, நம்ம நாடு தாண்டா, எது வேணாலும் பண்ணிக்க, அமைச்சர் இருக்கிறாரு, இல்ல போலீஸ் அதிகாரி நமக்கு தெரிஞ்சவர் தான், எல்லாம் போட்டு ஒரு 3 மாசத்துல நம்ம எப்படியும் வக்கீல வச்சு நம்ம கொண்டு வந்துடலாம், வெளியில கொண்டு வந்துடலாம் அப்படின்னு கொண்டு வந்துடுறான். அவனோட அதாவது இறந்து போனோட வாரிசு வெளியில வந்து ஊரு போட்டு தர்றானுங்க. இப்ப 2 குடும்பமும் போகுதாப்போ, லைஃப் லாங்கா கோர்ட்டு கேஸ்ன்னு அலையும்படி ஆயிடுச்சா? இப்போ அதை வந்து இவங்களே ஒழுங்கா பண்ணியிருந்தாங்கன்னாக்க இந்த 2வது தவறு நடந்திருக்க வாய்ப்பு இல்லைல்ல. அதான் நம்ம பாக்குறோம், இஸ்லாமிய சட்டம்ங்கிறது உலக மக்கள் முழுவதுக்கும், அதாவது அது எந்த நாட்டிலையும் நீங்க அமல்படுத்தலாம் இந்த இஸ்லாமிய சட்டங்கள். அது வந்து அரபு நாடா இருக்கட்டும், ஐரோப்பிய நாடா இருக்கட்டும், அமெரிக்க நாடா இருக்கட்டும், இல்ல நம்ம நாடா இருக்கட்டும், எல்லா நாட்டுக்கும் பொருந்தக்கூடிய சட்டங்கள் தான் இந்த குர்ஆனிய சட்டங்கள். அதான் நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த நம்ம பாக்குறோம். இந்த மரண தண்டனைங்கிறது அவசியம் தேவை. ஆனா அதுல வந்து ஊழல் வந்துடக்கூடாது. அரசியல்வாதிகள் புகுந்து அவர்களை வந்து காப்பாத்துறது இதெல்லாம் இறங்குறாங்கல்ல, அது மாதிரியான இடங்களை வந்தாக்க அதுல நிறைய பொய் சாட்சிகள்லாம் வர ஆரம்பிச்சிடும். அதுலயும் நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். பொய் சாட்சி சொன்னா தூக்கி உடனே அவனையும் மரண தண்டனை கொடுன்னு சொல்லி போட்டோம்னாக்க எல்லாருமே பயந்துட்டு அவன் வேலையை பார்த்துட்டு போக ஆரம்பிச்சிருவான். ரவுடிகள்லாம் ரவுடிஸும் குறையும் நம்ம நாட்டுல.